சென்டிமெண்டா ஸ்பிரிச்சுவல் மேட்ரு டச் பண்ண உடனே பத்திக்கிறோம். கோயில் இடம் 100 கோடி அமைச்சர் உறவினர் போடு ஒரு 4 வார்த்தை 2 பேப்பர் எடுத்தோம்னா பாக்குறவங்களுக்கு ஐயோ ஏதோ முக்கியமான எவிடன்ஸ் இருக்குன்னு பண்ணுவாங்க. ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே ஓப்பன் டொமைன்ல தான் இருக்கு. எடுத்து கையில வச்சுக்கிறானுங்க, ஒரு பேனா வச்சுக்கிறானுங்க. பாத்தீங்கன்னா இது இங்க பாருங்க, நான் இது 22/3/2026 ஒன்னொரு பேப்பரை காட்டுறான். ஏய் இன்னையா நடக்குது, இதுதான் நடந்த மேட்டர். அதை அப்படியே பெருசா பூதகரமா ஆக்கி அதுக்கு பிறகு நடந்த எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த இடத்த குறி வச்சு 1 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல போய் கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர்றான், போய் இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணலாம். வைக்கிற பார்ட்டி வாங்குற பார்ட்டி கோர்ட் என்ன போடுது, இதுல பிரச்சனை இல்லைன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க, டு பி கன்சிடர்னு போடுறது. டு பி கன்சிடர்னா நீங்க பார்த்து முடிவு பண்றதுதான். இங்க ஆர்டர்லாம் போடல, கன்ஃபார்ம்டு ரெஜிஸ்டர்லாம் போடல, டு பி கன்சிடர்னு போட்டு கொடுக்குறாங்க. இதை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் என்ன பண்ணா ப்ரொமோஷன்ல சென்னைக்கு வராது. அப்ப அந்த இடம் வேகன்சியா இருக்கு. அந்த இடம் வேகன்சியா இருக்கப்ப கொடைக்கானல் ரிஜிஸ்டர் சப் ரிஜிஸ்டர் வந்து இங்க லீவ் போஸ்ட்டுக்கு வராது. அப்ப அவருக்கு பழைய ஹிஸ்டரி ரெக்கார்டு எதுவுமே தெரியல. கரெக்டா அந்த கேப்ல உள்ள போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. வழக்குகள் தூசி தட்டி எடுத்தாங்கன்னா எல்லா அமைச்சரும் மாறுவாங்க. ஓடி போய் ஒளிகிற இடம் டெல்லி. மைனாரிட்டி ST/SC ஓட்டு நம்மள்ட்ட இப்ப இல்ல. அதான் திமுகவுடைய பேஸ். OBC பாலிடிக்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கா சொல்றாங்க. பாஜகவும் அதை விரும்புதுங்கிறாங்க. இப்போ வந்து 2000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து பள்ளிக்கரணை அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. அப்புறம் 500 எலக்ட்ரிக் பஸ் கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. எங்கெங்க எல்லாம் பெரிய அளவு லீக்கேஜ் இருக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சலாம் பண்றாங்க. அதனாலதான் என்னமோ தெரியல, திமுக, அதிமுக, பாஜக, இந்த முன்னாடி என்னென்ன கட்சி இருக்கோ அத்தனை கட்சியும் எதுக்குறாங்க. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் ஜெர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்த்தோம், விஜய் அவர்கள் தலைமையில் வந்து அடுத்த பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. அதனால நிறைய அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கு பெறுறாங்க. நிறைய விஷயங்கள் பேசினதா சொல்றாங்க. அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சில அமைச்சர்களை வந்து அவர் எச்சரிக்கை பண்ணதாகவும், இல்லைனா வந்து மக்களா இல்லை அமைச்சர்களான்னு பார்த்தா நான் அமைச்சர்களை தான் வந்து தூக்குவேன், அவங்க பதவி பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசினதா சொல்றாங்க. சார், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேற்று அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அதில் தனியாக சில அமைச்சர்களை கூப்பிட்டு லஞ்சுக்கு பிறகு அவர் பேசினதாக ஒரு தகவல் சொல்றாங்க. தனித்தனியாக கூப்பிட்டு உங்க மேல சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க, இல்லைன்னா நான் வந்து யாருன்னு பார்க்க மாட்டேன், கொஞ்சம் கடுமையாகவே நான் வந்து உங்களை எச்சரிக்கையாகவே தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில பேரை பேசியிருக்காரு. அதுனா சில பேருடைய கவனக்குறைவு, சில பேருடைய அலட்சியம், அவங்க டேரக்டா சம்மந்தப்படுறாட்டியும் கூட அவர்களை சுற்றி இருக்கிற சம்மந்தப்பட்ட வர்ற விஷயம் எல்லாம் கொஞ்சம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அப்புறம் அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட் தயாரிக்கிறது, அப்புறம் இந்த ஹையர் எஜுகேஷனுக்கான முக்கியமான ஒரு இன்னைக்கு கூட உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். அதில் வந்து இந்த கல்வி கடன் கொடுக்கறத அந்த ரேஷியோ ஏற்ற போகிறாங்கன்றாங்க. இது வரைக்கும் 7.5 லட்ச ரூபா என்னமோ இருக்கு போல், அதை கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்தது 3000 கோடி அந்த வட்டம் மாற்றலாமாங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது வெகு சிலையில் அறிவிப்பு வரும் போல், அட்மிஷன் ஆரம்பித்த பிறகு அந்த மாதிரியான சில விஷயங்கள். அப்புறம் பட்ஜெட்டில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, குறிப்பாக வந்து சென்னையில் வந்திருக்கக்கூடிய எல்லா பஸ்ஸுமே ஏசி பஸ்ஸாக மாற்றிடணும். அதே நேரங்களில் அந்த வருவாயை வந்து ஏசி பஸ்ஸாக மாற்றிட்டோம், லக்ஸுரி பஸ்ஸாக மாற்றிட்டோம்னா டிக்கெட் ரேட் ஏற்றக்கூடாது. அந்த இதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், பஸ்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அந்த வருமானத்தை எடுத்து பண்ணலாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. சில அமைச்சர்கள் மீது அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது, அதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கங்கன்னு ஒரு 3 மாதம் டைம் கொடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஓகே ஓகே. மேபி அது ஒரு வேளை அவங்க நல்லா பண்ணலாம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்துவாருன்னு தான் தோணுது. அப்படிங்களா சார்? டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திருப்பியும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து கொண்டு வர போகிறதா சில பேச்சுகள் இருக்குது. டிஎம்கேல வந்து நேற்று திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் ஆன்லைன்லேயே வந்து மீட்டிங்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க இப்போ அந்த தேர்தலுக்கு அப்புறம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாகவே இருக்குது சார். என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க பாஜகவை நெருங்கி போய்கிட்டு இருக்காங்கிறதான் சொல்கிறாங்க. வெளியிலேருந்து வரக்கூடிய தகவல் எல்லாம் அவங்க வந்து பாஜகவை நெருங்கி போயிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஒரு ஹோப் வேணும், பாஜக ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அகில இந்திய அளவில் இந்திய காங்கிரஸ்ல கிடையாது, இந்தியா அலையன்ஸ்ல இல்ல. அப்ப ஏதாவது ஒரு அரசியல் பண்ணித்தான் ஆகணும். பாஜகவுமே அதை விரும்புதுங்கிறாங்க. ஆனா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் சார் இவ்வளவு நாள் அவங்க அரசியலே கடந்த 5 வருடம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி 5 வருடம் 8 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. 2019 இருந்து பாஜக எதிர்ப்பு இப்ப ஸ்ட்ராங்கா பண்ணதுனாலதான் அவங்க வெற்றி பெற்று வந்தாங்க. அப்ப அவங்க என்ன ஒரு ஐடியா பண்றாங்க அப்படின்னா, இப்ப மைனாரிட்டி ST/SC ஓட்டு நம்மள்ட்ட இப்ப இல்ல, அதுதான் திமுகவுடைய பேஸ். ஓகே. இப்ப அதுல வந்து மைனாரிட்டி ஓட்ஸ்ல வந்து முஸ்லிம்ஸ் ஓட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் இருக்கு, கிறிஸ்டியன்ஸ் ஓட்டே ஃபுல்லா போச்சு. SC/ST ஓட்டுங்கிறது அவங்களும் பெரும்பாலும் போயிருச்சு. அப்ப இந்த பேஸ் இது பண்ணிட்டோம். OBC பாலிடிக்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. OBC பாலிடிக்ஸை கையில் எடுத்து பாஜக, அன்புமணி,
டிடிவி இதெல்லாம் அவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு ஓபிசி பாலிடிக்ஸ் பண்ணலாம், நான் எஸ்சி எஸ்டி பிஎஸ்சி அந்த அரசியலை பண்ணலாமாங்கிற ஒரு பண்ணுறாங்க. ரெண்டாவது இப்போ வந்து ஓப்பனாக சொல்லணும்னா வழக்குகள் தூசி தட்டி எடுத்தாங்கன்னா எல்லா அமைச்சரும் மாறுவாங்க. ஓடி போய் ஒளிகிற இடம் டெல்லி. இதுதான் வேற என்ன நம்ம சுற்றி வளைச்செல்லாம் பேச வேண்டாம், அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கலாமாங்கிற மாதிரி அவங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. பாஜகவும் அதை விரும்புதுங்கிறாங்க. ஓகே. பாஜகவுக்கு என்ன ஐடியானா இந்தியா அலையன்ஸை உடைக்கணும். இந்தியா அலையன்ஸ் இருக்கக்கூடிய எம்பிஸை காலி பண்ணணும். ஆல்ரெடி அதை வந்து மம்தா உடச்சிட்டாங்க, முடிஞ்சிச்சு. சில்லாக மம்தாவை காலி பண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து காங்கிரஸ் ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் திமுக ஆல்ரெடி வெளியில் போயிடுச்சு. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இப்போ உறவு இல்லை. இப்போ அடுத்தது யாருன்னா சமாஜ்வாதி பார்ட்டி, அகிலேஷ் யாதவ் வந்து இன்னொரு 6 மாதத்துல தேர்தல் தேதி வந்துடும் யூபியில். அதனால அகிலேஷ் யாதவ் கொஞ்சம் ஸ்லோவாக போவார். அப்போ இப்போ இந்தியா அலையன்ஸில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டி யாருன்னா டிஎம்கே தான். டிஎம்கேக்கு 22 எம்பி சீட்ஸ் இருக்குது. இப்போ காங்கிரஸுன்னு பார்த்தீங்கன்னா 99+1 99 வந்து காங்கிரஸுக்கு இருக்குது. ஒருத்தர் வந்து பப்பு யாதவ்னு சொல்லிட்டு சுயேட்சா ஜெயிச்சு காங்கிரஸுக்கு வந்தார். அப்போ 100 சீட்ஸ் 100 சீட் இருக்குது காங்கிரஸுக்கு. இவங்க ஒரு 22 சீட்டு. அப்புறம் சமாஜ்வாதி பார்ட்டி இப்போ அகிலேஷ் யாதவ் என்ன இது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ண போகிறாரு, மம்தா பானர்ஜி என்ன, இவங்களும் சரியான கோஆர்டினேஷன் கிடையாது. அப்போ அந்த 22 சீட்ஸை வந்து இந்தியா அலையன்ஸ்லேருந்து எடுத்துட்டோம்னா அவங்களுடைய முக்கியமான பில் ஏதாவது கொண்டு வரப்போ அவங்க எதிர்த்து பண்ண முடியாது. அதில் டீலிமிட்டேஷனில் இது பண்ண மாதிரி பண்ண முடியாது. அதை பாஜக விரும்புது. அப்போ திமுகவுக்கு இப்போ ஒரு ஹோல்டு வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டாண்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதை எப்படி கொண்டு வரலாம், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கலாம். தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம்லாம் 99ல் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை போட்டாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு திமுக ஆதரவு கொடுத்து 5 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் அமைச்சராக இருந்தாங்க. அப்போ ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்க, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு அதை என்ன பண்ணாங்கன்னா அதையெல்லாம் அதுக்காக நாங்கள் இருக்கிறோம் ஆள் பண்ணாங்க. ஆனால் அதில் அந்த ஆட்சி காலத்தில் தான் கோத்தர் ரயில் நடந்துச்சு. ஆனால் 5 வருஷம் முழுவதுமாக அந்த ஆட்சியை நிறைவு செஞ்சுட்டு ரிசைன்மெண்ட் அடுத்து காங்கிரஸில் போய் காங்கிரஸில் முழுவதுமாக 5 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. அப்போ அவங்க அந்த ஸ்டாண்டை மாற்றிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு மாநிலத்திலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, கூட்டணி கட்சிகள் வெளியில் போயிடுச்சு, வழக்குகளையும் தூச்சி தட்டி எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் பிடிமானம் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பாஜகவை நோக்கி போகலான்ற பாஜகவும் அதை விரும்புது. இவர்கள் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒரு 22 எம்பிஸ் இருக்குது, முக்கியமான பில்லை வந்து ஈஸியாக டக்குன்னு பாஸ் பண்ணிடலாம். அவங்க வெளிநடப்பு பண்ணாலே போதுமே, ஆதரவு தர வேணாம். அதுதான் இப்போ சொல்றாங்க, ஆதரவு கூட தெரிவிக்க தேவையில்ல, வெளிநடப்பு பண்ணாலே போதும், முடிஞ்சு போச்சே. காங்கிரஸோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, காங்கிரஸை வந்து நாங்கள் வந்து வீழ்த்துறதுக்காக நாங்கள் வெளிநடப்பு பண்றோம்னு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் யோசிக்காம இருந்திருப்பாங்க. காங்கிரஸ் வேணாம், திமுக ஒரே வேணாங்கிற முடிவு தான் இருக்கு. ஆனா திருமாவளவன் அவர்கள் இதை வந்து ரொம்ப மைனூட்டா நோட்டீஸ் பண்றாரு. ஓகே. அகில இந்திய அளவுல இந்தியா பிளாக் வந்து வலுவிழந்தா பாஜகவுக்கு கெயின். அதனால திரும்ப சொல்றாரு ஆல் இந்தியா அலையன்ஸ்ல திமுக இருக்கணுங்கிறாரு. திமுக ஒரே லைன்ல இருக்கணுங்கிறாரு. அது ஏன் இருக்கணும்னா ஒரே கூட்டணியில் இருக்கணும்னு சொல்ல, இந்த மாதிரி முக்கியமான பில்ல கொண்டு வர போறாங்க, அதுக்கு எல்லாரும் எதிர்க்கணும். தாவேகாவுக்கு எம்பி கிடையாது, திமுகவுக்கு எம்பி இருக்காங்க. திமுக எம்பிஸ் வந்து அங்க வந்து இந்தியா அலையன்ஸ்ல இருக்கணும்னு நினைக்கிறாரு. உடனே திருமாவளவன் மாத்தி பேசுறாரு, அது எப்படிப்பா திமுக தாவேகாவுக்கு ஒரே அணியில இருக்கும் அப்படின்னு பேசுறதுலாம். அவர் என்ன சொல்றாரு, தாவேகாவுக்கு எம்பி கிட்ட அங்க இருக்கப்ப அந்த ஒரு முக்கியமான ஒரு பில்லு வருது, அமெண்ட்மெண்ட் வருதுன்னா அதுக்கு வந்து திமுக வந்து சப்போர்ட்டா இருக்கணும், அகேன்ஸ்டா இருக்கணும் பிஜேபிக்கு நினைக்கிறாரு. அதை தான் இங்க என்ன பண்றாங்கன்னா மாறி பண்றாங்க. இப்ப வந்தே மாதரத்தை நீங்க பாடலன்னா கிரிமினல் ஆக்ட்லாம் போடலாம்னு இந்த பில்ல கொண்டு வர போறாங்க. 3 இந்த கூட்டத்தொடர்ல கொண்டு வர போறாங்க. 3 இது கொண்டு வர போறாங்க. அது ஒண்ணு, அப்புறம் இன்னொன்னு இந்த சென்சஸ் பத்தின வருது, 3 இது வரப்போகுது. அது பெரிய டிஸ்கஷன் நடக்கும். அது இந்த செஷன்ல வந்து இது கிடையாது, டீலிமிட்டேஷன் கொண்டு வரல, அது கொண்டு வர மாட்டாங்க. அடுத்ததுல தான் வரும். அப்படி நெருக்கி வேணா இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல எலெக்ஷன், அதனால அந்த நேரத்துல வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. எதிர்ப்பையும் நேற்று அவங்க பேசுனதுல எதிர்ப்பு இல்லாம பாதிப்புங்கிற மாதிரி, பாதிப்பு எதிர்ப்பு 2 வார்த்தை கலந்து பேசுறாங்க. அதுலயே அந்த கொஞ்சம் அவங்க அந்த இதுல தெரியுது, ஸ்டாண்டர்ட் தெரியுது. அப்ப திமுகவுக்கு அங்க தயவு தேவை, 2 பேர் அமைச்சராலாம், ஒரு நமக்கு ஒரு பிடிமானம் இருக்கும், இங்க நம்மளை பெருசா அட்டாக் பண்ண மாட்டாங்க, வழக்குகளை தோண்ட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இவர் அங்க வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்கலாங்கிற மாதிரி அது ஒரு மூவ் போறதா சொல்றாங்க. அதான் ஓப்பனாவே சொல்லிட்டாரு ராதாகிருஷ்ணன். திருச்சி சிவா எம்பி ஆக போறாரு, அமைச்சராக போறாரு, நாங்க வந்து இன்னும் 6 மாசத்துல ஆட்சி கலைஞ்சிரும், 6 மாசத்துல கலைஞ்சிரும் போற இடத்துல பூரா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தாவேகா கூட்டணியில் இருக்க கட்சிகள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் திறந்தோட சொல்றாரு 5 வருஷம் இந்த ஆட்சி இருக்கும், எங்களால் இந்த ஆட்சி கிடையாது, நாங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம், அதே நேரங்களில் ஆட்சியில் நடக்கக்கூடிய சில குறைகளை நாங்க சுட்டி காட்டுவோங்கிறாங்க. இது ஜனநாயக ரீதியான ஆரோக்கியமான அரசியல் தான். அப்ப அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து என்னடா கூட்டணி கட்சிகள் கவுந்துரும் போல, கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுவாங்க போல, காங்கிரஸ் வெளியே போயிடும் போல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அவங்க வந்து வேற வழி இல்லை, நம்ம நேரடியாக போயிடுவோம், போனால் வந்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கலாம், நாங்கள் அகில இந்திய அளவில்
காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் செஞ்ச காங்கிரஸ் வீழ்த்ததுக்கு நாங்கள் பாஜக விட போறோம், காங்கிரஸ் தான் எங்களை தள்ளிடுச்சு அந்த பக்கம் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு காங்கிரஸ் தான் ரீசன் ரீசன் கூட சொல்லுவாங்க. இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே சில பேர் வந்து டிபேட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் தான் அதை புஷ் பண்ணுது, காங்கிரஸ் தான் தள்ளி விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை நோக்கி தான் அவங்க போறாங்க. அதே மாதிரி ஆட்சி கவிழ்க்கிறது அந்த விஷயத்துக்கு வருவோம் சார். இங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். திடீர்னு நேத்து தனியார் தொலைக்காட்சியில முதுநிலை ஆசிரியர் இருக்கக்கூடிய விஜயன் அவர்களை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. காவல்துறை வந்து இந்த மாதிரி ஒரு அராஜகமான ஒரு விஷயத்த பண்றாங்க, வான்றாங்க, திருப்பி போன்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்றது வந்து தவறான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட உண்மையான என்ன நடந்திருக்கும்? ஏன்னா ப்ராஜெக்ட் மேகாலயா அப்படின்ற ஒரு குரூப்ல இவரும் இருந்ததாகவும், இவரை வந்து இந்த சதி நடக்கும் போதெல்லாம் கூட கான்டாக்ட்ல இருந்ததாகவும் ஒரு விஷயம் காவல்துறை சொல்றாங்க. எது உண்மைன்னு நம்புறது இதுல? சந்தேகம் இருந்தா அவர் மேல விசாரிக்கிறதுல தப்பு கிடையாது. அவர் மேல தவறு செஞ்சிருந்தா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுல தவறு கிடையாது. ஆனா அது அணுகுமுறை தான் இங்க சிக்கலா இருக்கு. நைட்டு 11 மணிக்கு அவரை கூப்பிட்டுருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. அப்பயே அவருடைய போனை வாங்கி வச்சிருக்கலாம். அவர் போன்ல இருக்க டேட்டாவை வந்து இவங்க காப்பி பண்ணிட்டு போனை கையில கொடுத்துருக்கலாம். திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க 12 மணிக்கு. திருப்பி போன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. திருப்பி காலையில கூட்டு வந்து வர சொல்லியிருக்காங்க. திருப்பி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அப்புறம் போனை வாங்கி இருக்காங்க. இந்த அடக்களிப்பு இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலேயே அப்படி ஒரு தொடர்புல அவர் இருக்கிறாரு, அவர் மேல் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க விசாரணை பண்ணலாம். முறைப்படி சம்மன் போட்டுங்க, காலைல 10 மணிக்கு கூப்பிடுங்க, விசாரணை பண்ணுங்க, போனை வாங்கி போன்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். நடவடிக்கை தப்பு செய்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த வழிமுறைகள் தான் தப்புங்கிறாங்க எல்லாரும். இப்போ எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, நைட்டு 12 மணிக்கு வர சொல்றோம். நைட்டு எதுக்கு 12 மணிக்கு கூப்பிடணும்? அவர்னா ஏதாவது கிரைம் பண்ணியிருக்கிறாரா, இல்லை ஒரு பெரிய அக்யூஸ்டா? அதுதான் சிக்கல். இப்போ நீங்க கூப்பிட்டு காலைல 10 மணிக்கு தான் 10 மணிக்கு வர சொல்லுங்க, வரப்போறாரு. நீங்க விசாரணை பண்ணுங்க, 12 மணி 1 மணிக்கு கூட மத்தியானம் வரைக்கும் கூட பண்ணுங்க. போனை வாங்கி பாருங்க. அப்புறம் தவறு இருந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. அப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட் பதிவு ரெஜிஸ்டர் பண்ணால் கூட எஃப்ஐஆர் போடுங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த வழிமுறைகள் இருக்குல்ல, அவரை மன ரீதியாக பாதிக்கக்கூடிய விசாரணை, இதுதான் தவறுன்னு இப்ப எல்லாம் பண்றாங்க. ஆனா அவரு விட்டுட்டாங்க. அது ஈவினிங்கே அவரை இது பண்ணிட்டாங்க. அதுதான் பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு. இந்த காவல்துறை இந்த பக்கம் போனாலும் எக்ஸ்ட்ரீமா போறாங்க, அந்த ஆட்சி மாறினாலும் எக்ஸ்ட்ரீமா போறாங்க. சொன்னா ஒண்ணு சொன்னா அவங்க 10 வந்து செஞ்சு முடிச்சிடறாங்க. அது வந்து பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா இருக்கு. ஏற்கனவே ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆபீசர்ஸோடைய மாநாடு நடக்கிறப்பயே முதலமைச்சர் கூப்பிட்டு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் தனியா கூப்பிட்டு பேசியிருக்காரு. நீங்க வந்து ரொம்ப ஹம்பலா நடந்துக்கணும், பொதுமக்கள்கிட்ட தப்பா அப்படிங்கிற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட ஒரு பத்திரிகையாளர், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பத்திரிகையாளர், அவரை வந்து இந்த மாதிரி அவருக்கே இந்த நிலைமை பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து லாக்அப் டெத் வர்றப்ப ஒட்டுமொத்தமா காவல்துறையை சீர்திருத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன ஆட்சி காலத்திலையும் பண்றாங்க, லாக்அப் டெத் நடக்குது. இந்த ஆட்சி காலத்தில் லாக்அப் டெத் நடக்குது. அதிமுக திமுக எந்த ஆட்சி வந்தாலும் லாக்அப் டெத் அப்படிங்கிறது இது வந்து அங்க உள்ள என்ன நடக்குது. இப்ப நீங்க பையன் அவர் கார்த்திக் சிதம்பரம் கூட சொன்னார், இந்த சிஸ்டமே வந்து வெள்ளக்காரன் போட்ட சிஸ்டம். இது அதை மாத்தணுங்கிறாரு. உண்மையில அதை வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து காவல்துறையை வைத்து அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் அந்த மக்களை ஒடுக்குவதற்கு அடக்கிறதுக்காக பல கொடூரமான சட்டங்கள்லாம் முடிச்சிருந்தான். இது இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி கண்டினியூ ஆகுதோ அப்படிங்கிறது. இப்போ நமக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. நான் ஒருத்தர் நீங்க விசாரணை கொண்டு போனீங்கன்னா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடணும், இல்லைன்னா அவரை ரிலீஸ் பண்ணிடணும். அந்த காவல் நிலையத்திலே 2 நாள் 3 நாள் வைக்கிறதுலாம் என்ன விதமான இதுன்னு தெரியல. இது எந்த ஆட்சி மாறினாலும் காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த காட்சி மட்டும் மாற மாட்டேங்குது. இதை மாற்றுறதுக்கு இந்த அரசுலயாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமான்னு தெரியல. அப்பாவி மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா வர்றப்ப வந்து அங்க வந்து பிணமா வர்றாங்கிற ஒரு அவலம் வந்து தொடர்ந்துகிட்டே போகுது. இது பல ஆட்சி காலங்கள் மாறிடுச்சு. இந்த ஆட்சியில் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம். தலைமை மாறினாலும் சில அதிகாரிகள் அப்படியே தான் இருக்காங்க. அதிகாரிகள் அப்படித்தானே இருக்கிறாங்க. அவங்க எப்படி மாற முடியும்? ஆனா சில சோஷியல் மீடியாஸ்ல வந்து இந்த கண்டென்ட் வரும்போது சில பேர் வந்து பத்திரிகையாளர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. பத்திரிகையாளர் சங்கமும் கண்டனம் தெரிவிச்சுச்சு. அதுக்கு வந்து ஏங்க இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி நடந்தது. அப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர் வந்து எவ்வளவு நிந்திக்கப்பட்டார் அந்த ஆட்சியில நம்ம பார்த்தோம். நிறைய பத்திரிகையாளருக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல அவங்க போடுற போஸ்ட்லாம் நிறைய பேச்சுக்கள் வந்துச்சு. அப்பெல்லாம் யாருமே எந்த கேள்வியும் எந்த பத்திரிகையாளர் சங்கமும் கண்டனம் தெரிவிக்கல. இப்ப இவங்களுக்கு மட்டும் ஏன் கண்டனம் தெரிவிக்கிறீங்க? இப்ப வந்து சொல்றதுக்கான சுதந்திரமாவது இருக்கு. அப்போ அப்படி இல்லையே அப்படின்ற மாதிரி இல்ல. அன்னைக்கு அவர் யார் மேல் குற்றச்சாட்டு வச்சாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு ஒரு காலகட்டத்துக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அவருடைய பேக்ட்ராப்பை வச்சு சொல்றாங்க. இப்ப முதல் முறையா இவர் இது வரைக்கும் இவருடைய எந்த பேக்ட்ராப்பும் எதுவும் கிரைம் இல்ல. அப்ப திடீர்னு கூப்பிடுறோம். இவர் மேலேயுமே குற்றம் சாட்டி இருந்தா, இவர் மேல தவறு செஞ்சிருந்தா நடவடிக்கை எடுத்து யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப முக்தாரை அரெஸ்ட் பண்ணாங்க, குண்டாரசில போட்டிருக்காங்க. அதுக்கு யாரும் பண்ணல. பட் அவர் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் குண்டாசுங்கிறதா தேவையில்லாத விஷயம் தான். அவர் வந்து வழக்கு போடுங்க, நீ எத்தனை வழக்கு இருக்கோ அதை பார்க்கட்டும்,
நீதிமன்றம் என்னங்கிறது முடிவு பண்ணும். குண்டாஸ் யாருக்கு போடுவாங்கன்னா தொடர் குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பெரிய கிரைம் ரெக்கார்டு உள்ள ஆட்களுக்கு தான் குண்டாஸ் போடுவாங்க. அதுலயுமே கூட இருக்கு. ஆனா அதை கூட மக்கள் வந்து சரி ஓகேப்பா அவருடைய பேசுற பேச்சுக்கு இப்போ வாங்குறாரு அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய எந்த பேக்ரவுண்டும் இல்லை. புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை போய் ஏன் இந்த மாதிரியான அலக்களிக்கணும், நைட்டு கூப்பிடணும், திருப்பி 1 மணிக்கு கூப்பிடணும், திருப்பி காலைல கூப்பிடணும், இது என்ன மாதிரியான அணுகுமுறையா இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ விமர்சனமே. அதை அவங்க காவல்துறையில கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் பார்த்தோம். ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்துச்சு. முக்கியமா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் சுப்ரியா அவர்கள். இவங்களோட டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து மக்களே எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது தேவையில்லாத வேலை. அவங்க அந்த அ துறையில வந்து ரொம்ப நிறைய பண்ணியிருக்காங்க. இத ஏன் மாத்துறாங்க? அதுக்காக அவங்க உழைச்சிருக்காங்க நிறைய அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப டிரான்ஸ்ஃபர் ஐஏஎஸ், ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் இன்னைக்கு ஆமா. சோசியல் மீடியால விமர்சனம் வர்ற அளவுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ம், ம். அப்ப அரசியல் எவ்வளவு நுணுக்கமா பார்க்குறாங்க, இந்த கவர்மெண்ட் எவ்வளவு நுணுக்கமா பார்க்குறாங்க. ஆமா. இது வரைக்கும் யாராவது டிரான்ஸ்ஃபர் பத்திலாம் பேசியிருக்காங்களா? ஐஏஎஸ், ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபரை வந்து கொண்டாடுறாங்க, எதிர்க்கிறாங்க, வரவேற்கிறாங்க, அத கரெக்ட்டா யார் டிரான்ஸ்ஃபர் ஆனா யார் சந்தோஷப்படுவாங்கன்றத சந்தோஷப்படுறாங்கன்னு மீம் போடுறாங்க. போடுறாங்க. அப்படிங்கும் போது ஒரு எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் மேலயும் ம். பொலிட்டிக்கல் மேலயும் எவ்வளவு ஆர்வம் வந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சோசியல் மீடியால வந்து வேற கண்டென்ட்டே ஓட மாட்டேங்குது. ஆமா. சினிமா கண்டென்ட் ஓட மாட்டேங்குது, முந்தையெல்லாம் கிரைம் கண்டென்ட் போடுவாங்க, எந்த கண்டென்ட்டும் ஓட மாட்டேங்குது, எல்லாம் பொலிட்டிக்கல் தான். சினிமா சேனல்லே பொலிட்டிக்கல் சினிமா சேனலா இருக்கு, பொலிட்டிக்கல் தான் பேசுறாங்க. அப்படியே பேசினாலும் விஜய் அவர்கள பத்தி விஜய் பேசுறாங்க, பேசுனாங்க. இல்லைன்னா வந்து அவங்க கவர்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க, இல்லாட்டி அவர் நடிச்ச படத்தை பத்தி பேசுறாங்க. ம், ம். இப்படி போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய டிரான்ஸ்ஃபரை வந்து இன்னைக்கு எவ்வளவு தூரம் ம். மக்கள் பாக்குறாங்கன்னா, இந்த அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்கணும். ம். ஆமா. எவ்வளவு உன்னிப்பா இந்த அரசாங்கத்தை உற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. கவனிக்கப்படுகிறது. இது நமக்கு இது புரியுறது அதான். இந்த ஓகே. அரசாங்கத்தை எவ்வளவு நுணுக்கமாக ம். மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்கன்னு. ம். அப்ப ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியோட கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி இருப்பார். ஓகே, ஓகே. அதனால வந்து இந்த ஆட்சியில இருக்கிறாங்கன்னு யாரோ அவரை சொல்லி அவரை மாத்திருக்கிறாரு. மற்றபடி பெர்சனலா நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் உள்ள நபர் தான். பெரிய கரப்ஷன்ஸ்லாம் அவர் மேல ஒன்றும் இல்லை. டிரான்ஸ்பிளண்டா இருக்கக்கூடிய அவர் யாரா இருந்தாலுமே மீடியா பர்சன்ஸ் ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடிய நபராக தான் இருந்தார், அக்சசபிளாக தான் இருந்தார். பட் ஏன் மாத்துனாங்க, யாரு இந்த டைரக்ஷன்லாம் கொடுக்குறாங்கங்கிறது தெரியல. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், அவர் நாகப்பட்டினம் கலெக்டரா இருக்கிறப்ப சுனாமி காலகட்டங்கள்ல அங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மா இழந்த குழந்தைகள் எடுத்து பல பேர் படிக்க வச்சுட்டு இருக்காரு. ஓகே. இப்பயும். ஆமா, அந்த குழந்தைகளும் படிச்சு ம். நீங்க வேலைக்கு போயிருக்கும். ம், 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 இன்னும் ம். நிறைய பெர்சனலா நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கும்பகோணம் தீ விபத்துல இருந்த ஒரு அந்த மாதிரி சப்ளையர் பண்றாரு. வந்து நல்ல ஒரு ஆமா. நேர்மையான ஒரு அதிகாரி தான். கண்டிப்பா. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நேர்மையான அதிகாரி தான். ம். யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, போட்டு விட்டாங்க. அதுக்குள்ள ஒரு லாபி இருக்கும்ல, ஓகே, ஓகே. அந்த லாபி ஏதோ பண்ணிருச்சு. ரொம்ப நாளா ஒரே துறையில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் எடுத்துக்க முடியுமா சார்? அது இல்ல அப்படிலாம் கிடையாது. அவர் கார்ப்பரேஷன் கமிஷனரா ஆ, இருந்தாரு. ம், ம். அப்புறம் பல டிபார்ட்மெண்ட்ல இருந்தாரு. ஓகே. கலெக்டரா இருந்தாரு, கார்ப்பரேஷன் கமிஷனர் இருந்தாரு, அடிஷனல் செக்ரட்டரியா இருந்தாரு. ம். அப்புறம் வேற ஏதோ நிறைய இதுல இருந்தாரு, இருந்திருக்காரு. இருந்திருக்காரு. ஓகே. சுப்ரியா அவர்கள் மேல மட்டும் தான் அந்த வனத்துறையில ரொம்ப நாளா இருக்காங்க ஆமா, அப்படிங்கிறதுக்காக அதுல இருக்கிறாங்க. அதிகாரிகள் மத்தியில வந்து அந்த மாதிரியான ஒரு பேச்சு முத்திரை இருந்திருக்கு. இருக்கு. ம். அது மாத்திரம் ஒன்றும் தவறு கிடையாது. மாத்தி மாத்தி கூட போடலாம். ம். பட் நேர்மையான எக்ஸ்பீரியன்ஸ்டு வேணும் முதல்ல. எக்ஸ்பீரியன்ஸான அதிகாரிகள், அதாவது எப்படி இவங்கள பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா அவங்க எப்படி வந்து செயல்படுறாங்க. பண்ணியிருக்காங்க, ம், ம். ப்ரீவியஸ் ரெக்கார்டு. ஓகே, ஓகே. சுனாமில எப்படி பண்ணாங்க, கும்பகோணம் தீ விபத்துல எப்படி பண்ணாங்க, சென்னை கார்பரேஷன் இந்த மாதிரியான இந்த குப்பை எழுற இதெல்லாம் வந்து அவங்க தான் கொண்டு வந்தார். ராதாகிருஷ்ணன் இருக்கப்ப முந்திலாம் வந்து ஸ்டாலின் மேயரா இருக்கிறப்ப காலையில் இவர் வாக்கிங் போவார், இவர் இது ரவுண்ட்ஸ் போவார். யார்? ராதாகிருஷ்ணன் அவர்கள். ராதாகிருஷ்ணன் ரவுண்ட்ஸ் போவார். அப்போ ஸ்டாலினும் ரவுண்ட்ஸ் போவார். அப்பயே சொல்லுவாங்க 2 பேருக்குள்ள முட்டிக்கிற போது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி அளவுக்கு நேரடியாக இறங்கி பார்க்கக்கூடியவர் தான். சில விமர்சனங்கள் இருக்கு, அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார் அப்படின்னு. அதனால கூட யாராவது அங்கே பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. அது ஒரு முக்கியமான சுச்சுவேஷன் எல்லாம் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ம். ஏன் கொரோனா டைம்ல அவர் தான் ஆமா, ஆமா. ஹெல்த் செக்ரட்டரியா இருந்தார், பார்த்தோம். கூட அந்த இருந்தார். மாதிரிலாம் கொஞ்சம் முக்கியமான காலகட்டங்களில் இருந்து பார்த்துருக்காரு. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். அருண் ஐபிஎஸ் அவரோட மாற்றம் அப்படிங்கிறது வந்து முன்னாடி அவரை போடும்போதே பயங்கர வந்து எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஆடியன்ஸ் மக்கள்கிட்டயே பயங்கர எதிர்ப்பு. அவர் எதிர்க்கு முன்னாடி இருந்த கட்சியில இருந்தவங்க, ஆட்சியில இருந்தவங்க கிட்ட எல்லாம் எப்படி க்ளோஸா இருந்திருக்காரு, அவர் எப்படி அது முக்கியமா லஞ்ச ஒழிப்பு துறையில எப்படி போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு மாற்றம் வந்த உடனே எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு ஏன் மாத்தினாங்க அப்படின்றதுக்கான ரீசன் இல்ல, கிடைக்கும். அதாவது இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்லயே அதிகமான பேர் அடிப்பட்ட பேர் அருண் ஐபிஎஸ் தான். ஏன்னா போன ஆட்சி காலத்தில் மிக நெருக்கமாக இருந்தார், தனிப்பட்ட முறையில் பண்ணார், நிறைய அவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்துச்சு, ஆட்சியாளரோடு மிக நெருக்கமாக இருந்தார்னு. ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு திருப்பி அவரை கொண்டு வந்து விஜிலன்ஸில் போட்டாங்க. அப்பயே பயங்கர விமர்சனமாச்சு. அப்போ இதில் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு கேஸ்லாம் இவர் தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக ஆமா, இருக்கு. ஆமா.
அப்படிங்கும்போது எப்படி நேர்மையாக நடக்கும்? போன ஆட்சி காலத்தில் அவங்க கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இப்போ அந்த ஏவாவேலு இதுக்கு போனதெல்லாம் கூட சிங்கப்பூர் இவரோட போனது. இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவர் தான் டைரக்ஷன்லாம் கொடுத்துருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அது எஸ்கேப் ஆனதுக்குலாம் இவர் தான் அந்த பிளானே போட்டு ஓ கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் வைக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் டிஸ்கஷன் இப்ப வருது. டிவி சேனல்ஸை விட சோஷியல் சோசியல் மீடியா மீடியா டிஸ்கஷன் போது அவருக்கே போய் டேக் பண்றாங்க போய் அவரது பேசி அவர்கிட்ட போய் டேக் பண்றாங்க. அந்த மாதிரி போனோடனே அது மேல்மட்டத்துக்கு போய் அவரை மாத்திருக்காங்க. இப்ப தொடர்ந்து டெண்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணி இன்னைக்கு காலையில வந்த ஃபர்ஸ்ட் நியூஸே வந்து கிட்டத்தட்ட கார்பரேஷன்ல நிறைய டெண்டர்ஸ், போக்குவரத்து துறையில 5 டெண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய டெண்டர்ஸ் கேன்சல் பண்ணியிருக்காரு. முக்கியமா சொல்ல போனா உள்ள இருக்க மாவட்டங்களோட நகராட்சியிலையும் நிறைய டெண்டர்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை வந்து நிதிநிலை சரிப்படுத்தக்கூடிய அப்படி பார்க்கலாமா, இல்ல இப்போதைக்கு வந்து இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீக்கேஜஸை கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக இதை பார்க்கலாமா? இல்ல டெண்டர்ஸ் எல்லாம் வந்து 3-4 கை மாறி வரும். மீடியேட்டர்ஸு, அப்புறம் ஆஃபீஸர்ஸு, அப்புறம் பொலிட்டீஷியன். இத்தனை லீக்கேஜ் வந்தது 30% 35% போய் தான் வரும். இப்போ நேரடியாக கவர்மெண்ட்டுக்கு வராது. அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டும் வந்து குவாலிட்டியாக இருக்காது. அப்போ அதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ வந்து 2000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து பள்ளிக்கரணை அது கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 500 எலக்ட்ரிக் பஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் பெரிய அளவு லீக்கேஜ் இருக்குது, எதுலெல்லாம் வந்து ஓவரா கோட் பண்ணி வாங்கியிருக்கிறாங்கிறத தேடி தேடி கண்டுபிடிச்சலாம் பண்ணுறாங்க. அதனால தான் என்னமோ தெரியல, திமுக, அதிமுக, பாஜக, இந்த முன்னாடி என்னென்ன கட்சி இருக்கோ அத்தனை கட்சியும் எதுக்குறாங்க. இன்னைக்கு இந்த ரமேஷ் அவருடைய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பையும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. எல்லா கட்சியிலையும் எதுக்குறாங்க. அது ரமேஷ் தரப்பில், அந்த அமைச்சர் ரமேஷ் தரப்பில் நடந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன். ஆளாளுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா எஃப்ஐஆர் காப்பியில் என்ன போட்டிருக்கு பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எச்ஆர்என்ஸில் என்ன போட்டிருக்கு பாருங்க, கோர்ட் ஆர்டரை பார்த்தீங்களா அப்படின்னு வந்து உண்மையாகவே நடந்தது மாதிரியே பேசுகிறாங்க. இப்போ அதில் வந்து ஒரு பழனி தண்டாயுதபாணி கோயிலுக்கு சொந்தமாக, ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான ஒரு இடம், அது வந்து ஏகப்பட்ட எட்டிகேஷனில் இருக்குது. இப்போ ஒரு வருஷமாகவே அதை எப்படியாவது ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கும்பல் சுற்றிட்டு இருந்திருக்கு. அந்த வாங்கினவனுக்கு எஸ்கேப்பு, வித்தவனும் எஸ்கேப்பு, 2 பேரையும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்த குறி வச்சு ஒரு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல போய் கோர்ட்ல ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வர்றான், போய் இந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணலான்னு. அந்த வைக்கிற பார்ட்டி வாங்குற பார்ட்டி கோர்ட் என்ன போடுது, இதுல பிரச்சனை இல்லைன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க, டு பி கன்சிடர்னு போடுறது. டு பி கன்சிடர்னா நீங்க பார்த்து முடிவு பண்றதுதான். ஓகே, நீங்க ஆர்டர்லாம் போடல, கன்ஃபார்ம்டு ரிஜிஸ்டர்லாம் போடல, டு பி கன்சிடர்னு போட்டு கொடுக்குறாங்க. இதை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் என்ன பண்ணா ப்ரொமோஷன்ல சென்னைக்கு வர்றாரு. அப்போ அந்த இடம் வேகன்சியா இருக்கு. அந்த இடம் வேகன்சியா இருக்கு. கொடைக்கானல் ரிஜிஸ்டர், சப் ரிஜிஸ்டர் வந்து இங்க லீவ் போஸ்ட்டுக்கு வர்றாரு. அப்போ அவருக்கு பழைய ஹிஸ்டரி ரெக்கார்டு எதுவுமே தெரியல. கரெக்டா அந்த கேப்ல உள்ள போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, இது தெரிஞ்சவனே ஹெச்ஆர்என்ஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கோர்ட்லயும் கேஸ் போட்டுருக்காங்க. ஆனா ரமேஷ் அவர்களோட உறவினருக்கு தான் இது கைமாத்தப்பட்டது அப்படின்னு நயினா நாகேந்திரன் ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே சொன்னாங்க. அவர் மட்டும் இல்ல, எல்லாருமே சொல்றாங்க. டிஎம்கே ஐடி விங்ல இருந்து எல்லாருமே அதை சொன்னாங்க. தான் அவர் அதை 100 கோடி ஊழல், ரமேஷ் உறவினர் தலைமறைவு அப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதுல ரமேஷுடைய உறவினர் அங்க யார் இருக்காங்கன்னே தெரியல. ஆனா இதுல என்ன நடந்திருக்குன்னா அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அதை இந்த 50 நாள் தான் ஆகுது. இவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. ஆனா உடனே கேன்சல் பண்ணிட்டாங்க. சில பேர் வழக்கு போட்டுருக்காங்க. இன்னைக்கு கூட பேசுறாங்க, ஏன் அந்த சப் ரிஜிஸ்டரை கைது பண்ணல. அவர் மேல இப்ப வழக்கு பதிவு பண்ணிருக்காரு. உடனே ஒரு அரசு அதிகாரியே எப்படி உடனே கைது பண்ண முடியும்? அவர் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு, தெரியல, அது என்னன்னு தெரியல. அது ஏன் பண்ணல அப்படிங்கிறாங்க. அப்ப அவரை காப்பாத்துறீங்களா? இப்போ அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷனை வந்து இவர் சொல்லிதான் இவரை வந்து ப்ரொமோஷன் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கதையை கிரியேட் பண்றாங்க. அதாவது திட்டமிட்டு அந்த பழனி ரிஜிஸ்டரை வந்து ப்ரொமோஷன் கொடுத்து அங்க அமிச்சாங்க. அதே நேரத்தில் கொடைக்கானல் ரிஜிஸ்டர் இங்கே கொண்டு வந்தாங்க. இந்த கேப்பில் இவங்க பண்ணாங்க. இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணது, சதின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனால் இது எல்லாமே தற்செயல் நடந்துருச்சு அப்படிங்கிறத அங்கே விசாரிக்கிறப்ப சொல்றாங்க. அப்போ இதை வைத்து ஒரு அரசியல் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டா ஸ்பிரிச்சுவல் மேட்ரு டச் பண்ண உடனே பற்றிக்கிறோம். கோயில் இடம் 100 கோடி, அமைச்சர் உறவினர் போடு அப்படின்னா அவங்க ஒரு பிராண்டை போட்டு அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆளாளுக்கு ஒரு பேப்பர் வேணும் வச்சிருக்காங்க. அந்த பேப்பர் எங்கே எடுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த பாருங்க எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்குன்னா இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உட்காந்து ஒரு 4 வார்த்தை 2 பேப்பர் எடுத்தோம்னா பார்க்குறவங்களுக்கு ஐயோ ஏதோ முக்கியமான எவிடன்ஸ் இருக்குன்னு பண்ணுவாங்க. ஒன்றுமே கிடையாது, எல்லாமே ஓப்பன் டொமைன்ல தான் இருக்கு. ரிப்போர்ட்டும் உங்கள் டொமைன்ல தான் இருக்கு, எஃப்ஐஆர் டொமைன்ல தான் இருக்கு, கோர்ட் ஆர்டர் டொமைன்ல தான் இருக்கு. எடுத்துக்கிறவங்க தான் எடுத்து கையில் வச்சுக்கிறானுங்க, ஒரு பேனா வச்சுக்கிறானுங்க. பார்த்தீங்கன்னா இது இங்கே பாருங்க, நான் இது 22/3/2026 இன்னொரு பேப்பரை கட்டுறான். இன்னையா நடக்குது? இதுதான் நடந்த மேட்டர். அதை அப்படியே பெருசா பூதகரமா ஆக்கி
அதுக்கு பிறகு நடந்த எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு, சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வாங்கினவன் வித்தவனும் தலைமறைவா இருக்கிறான். இதுக்கு வேற அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவும் நடந்திருக்கு. ஆனா இதை விட்டுட்டு அந்த இன்பிட்வீன் கேப்ல நடந்த ஒரு போர்ஷன் மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஊழல் நடந்துருச்சு. அவர்களே அரசியல் என்ன தெரியும்? ஒரு அரசியல் ஒரு கட்சியிலோடைய ஸ்போக்ஸ் பர்சன் பேசுறாரு. அவருக்குலாம் அரசியல் என்ன தெரியும்? அரசியல் என்னமோ பொழுதுன்னு கொட்டை போட்டவர் மாதிரி பேசுறாரு, வீரவசனம்லாம் பேசுறாரு. இப்படி பண்ணியிருக்கிறாரு, 100 கோடி ரூபா அப்படிங்கிற. அப்போ இருக்கிற வன்மத்தை பூரா கொட்டுறாங்க அப்படியே கொண்டு வந்து. அரசியல் அவருக்குலாம் என்ன தெரியும்னா உனக்கு என்ன தெரியும்? நாங்கள் அவர் அரசியல் பேசக்கூடாது யாருமே. இவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு வெறுப்பு. அங்கே உண்மையிலேயே ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு. அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த தவறு. அது அது வந்து தவறு தான். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதை முன்னாடியே அவங்க செஞ்சு காப்பாற்றிருக்கணும். புதிய ஆட்கள் வந்து 50 நாள்லாம் ஆகுது. இந்த கேப்பில் அவங்க பண்ணிட்டாங்க. அதை உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க, ரிஜிஸ்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அதை வந்து ஒரு பெரிய இவங்க தான் பண்ணது மாதிரியான ஒரு கதை திரைக்கதையெல்லாம் எழுதி அதை வந்து ஒரு பெரிய பிரபகண்டாவாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர்கள் ஆய்வு போற இடத்துலயும் வந்து எல்லாத்தையுமே நோட் பண்றாங்களே சார். இன்னைக்கு வந்து டாக்டர் அருண்ராஜ் அவர்கள் வந்து ஓமந்தூரார் போய் ஒரு அதிநவீன ஒரு பிராணவாயு அது சிகிச்சைக்கான ஒரு மிஷினை வந்து ஓபன் பண்ணி வைக்கிறாரு. அது மேல வந்து கில்லி படம் ஓடிக்கிட்டு இருந்ததாகவும் அது வந்து சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே அந்த ஏன் அங்க கில்லி படம் ஓடுது, இங்க என்ன அமைச்சர் போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா கில்லி படத்தை தவிர்த்திருக்கலாம் அவங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அதை பத்தி? பிராணவாயு சிகிச்சை கொடுக்குறப்ப அவங்களுக்கு டயர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு டிவி வச்சிருக்கிறாங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த டாக்டர். இந்த மாதிரியான நேரங்கள் நாங்கள் ஏதாவது மைல்டாக சாங்ஸ் போட்டு விடுவோம், இல்லாட்டி ஏதாவது காமெடி சீன்ஸ் போடுவோம் அப்படின்னு லைட்டாக வச்சுக்கிறோம். அந்த மைண்டை அதாவது டைம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக. அந்த நேரத்தில் வந்து ஒரு மிஷினில் இருக்கிறாரு. இந்த ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், ஸ்கேன் எடுக்கிறதுக்கு அந்த மிஷினுக்குள்ளே போடுறவங்களுக்கு தான் தெரியும் என்ன அப்படியே உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கும். தலையாட்டக்கூடாதுமா, காலாட்டக்கூடாதுமானுங்க. அப்படி ஒரு பாடி டெட் பாடி மாதிரி உள்ளே போகணும். நிறைய பேர் ஃபோபியா வந்துரும் உள்ள போனே வந்துடும். அதுல அந்த ஏசி வேற, சில்னஸ் வேற இருக்கும், அவ்வளவு இருக்கும். அப்ப அந்த நேரத்துல அவங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு சின்ன மைல்டா ஒரு டிவி வச்சு அதுல ஒரு காமெடி காட்சிகளையோ பாட்டோ போடுறாங்க. அது வரைக்கும் சரிதான். இங்க இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ண, அமைச்சர் வந்தாரு, கில்லி படத்தை பாட்டை போட்டு அமைச்சர் வந்து நம்ம அமைச்சரை இம்ப்ரெஸ் பண்ணிடலான்னு அந்த கில்லி படத்துல இருக்க காமெடி சீன்ஸ் எடுத்து போடுறாங்க. அதை வந்து எடுத்து போட்டு இதை பண்றாங்க. இந்த அதிகாரிகள் பண்றத இம்ப்ரெஸ் ஆகிறன்னு சொல்லி இவங்க பண்றது ஒட்டுமொத்தமா வந்து கவர்மெண்ட் தான். அருண்ராஜ் வந்து சொன்னார் அமைச்சர், நான் வர்றப்ப கரெக்டா அந்த பாட்டை போடல. அவர் சொல்லிருக்கலாம், வாய்ப்பே கிடையாது. அவர் படம் அவரே பார்த்துருப்பாருங்கிறதே தெரியல. இதுல என்னன்னா இந்த அதிகாரிகள் வந்து பண்றாங்கன்னா இவர் இம்ப்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி போட்டுட்டா பரவாயில்லையே இவரும் விஜய் ரசிகரா, அப்ப இவருக்கு ப்ரொமோஷன் கொடு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு. அப்படித்தான் ஒரு டீச்சர் அம்மா என்ன பண்ணாங்க, ஸ்கூல்ல ஸ்கிரீனை கட்டி போட்டு சஸ்பென்ஷன் வாங்கி உட்காந்துருக்காங்க. HM இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அவர் கேட்டாரா அவங்கள்ட்ட? இம்ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி ஏதோ ஆர்வ கொள்ளாறுல பண்ணி இவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர். இப்படி தான் போய் காலேஜில் போய் ரீல்ஸ் எடுக்கிறது, ஹாஸ்பிட்டலில் போய் ரீல்ஸ் எடுக்கிறது, எல்லாம் ஸ்ட்ரிக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்படி போனீங்கன்னா அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. வேலை போயிடும், உள்ள விட்டீங்கன்னா அவங்களுக்கு வேலை போயிடும், எடுக்கிற ஆளுக்கு கட்சியில பதவி வரும். அப்ப இது எல்லாமே ஆர்வ கொள்ளாறுல பண்ற வேலை தான். அது ஒரு நாளைக்கு பேசுவாங்க, இன்னைக்கு அதான் ஓடும். ஓகே, அதை வச்சு பேசிட்டு போவாங்க. ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால ஒரு 6 hours. ஆனா எப்படி இருந்தாலும் கரண்ட்ல இருந்துட்டே இருக்கு நியூஸ். ஆமா, தாவேக்காவை நோக்கி தான் செய்தியாவே இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல கூட பெருசாகி சின்ன விஷயத்துல ரெண்டாவது விஷயம் மையப்புள்ளியே தாவேக்கா செய்தியா தானே இருக்கு. ஆமா ஆமா. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நேத்து ஒரு கூட்டத்துல பேசினாரு. தாவேக அரசை வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தோம். அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் நேம்லாம் சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து கொண்டு வரணும்னு நினைச்சாங்க, ஆனா யாருமே அதை பண்ணல. தாவேக்கா இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து இதை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப பாசிட்டிவா அதை பாக்குற மாதிரி அவர் சொன்னாரு. மேபி இதனால நான் கேட்கிறேன், பாமக வந்து அவர் ரொம்ப பாசிட்டிவா துண்டை போட்டு வைப்போம், ஒருவேளை அங்க ஏதாவது அங்க இருக்கிற டிக்கெட் கழிச்சா நம்ம அப்படி பின்னாடியே போயிரும் அப்படின்றாங்க. டிக்கெட் எல்லாம் போக வாய்ப்பே இல்லை. அவங்க தெளிவா சொல்லிட்டாங்களே, எங்களால் ஒருவேளை அவர் யார சொல்றாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட்ல வெளியே போயிருவாங்க, வெளில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னு. கம்யூனிஸ்டை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறாங்க, இந்த ஆட்சிக்கு நாங்க 5 வருஷம் எந்த விதமான எங்களால் எந்த விதமான பாதிப்பு. அப்புறம் 2வது இவர் முதலமைச்சரா வரக்கூடிய வாய்ப்பை விட்டுட்டு இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு திருமாவளவன். திமுக அதிமுக சேர்ந்து உங்க முதலமைச்சர் ஆக்குறாங்கன்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன சொன்னார், வேணாம், இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக பள்ளி, 2 சீட் வச்சிருக்கேன், எப்படி நீங்க முதலமைச்சர் ஆக்குவீங்க, 108 சீட் வச்சிருக்கிறத விட்டுட்டு இது ஜனநாயக படுகொலை கிடையாதா, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் சோஃபா வாங்கிட்டாரு. ஏன் அவர் நினைச்சா முதலமைச்சர் கேட்க கூடாதா? அன்னைக்கு இதே திமுக அதிமுக அந்த ஆஃபர் கொடுத்துச்சு,
நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களை முதலமைச்சர் ஆக்குறோன்னு. அது 6 மாசமா 1 வருஷமா 3 வருஷம் முதலமைச்சரா இருப்பாரு. கண்டிப்பா. அந்த தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர். பதவி அப்படின்றதுலாம் எவ்வளவு பெரிய ஆனா விஷயம். அது வேணாம்னாரு. ம். இது வேண்டாங்க. இது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ம். மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து அவர்தான் முதலமைச்சர் ஓட்டு போட்டுருக்காங்க. 108 தொகுதி கொடுத்துருக்காங்க. இப்ப அதுல அவர்தான் முதலமைச்சர் ஆகணும் சரியான வழி. எனக்கு அந்த இது வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு உதறி தள்ளிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாங்க? இல்ல வந்து இவர் வந்து சோஃபா வாங்கிட்டாரு. அவருக்கு பெரிய சோஃபா, இவருக்கு சின்ன சோஃபான்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க சோஃபான்னு. எது முதுகுல குத்திட்டு போனாரு? முதலமைச்சர் பதவி தரேன் வேணான்னு சொல்லிட்டு போனது முதுகுல குத்திட்டு போனதா? இல்ல நீங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுத்தவரை கவுத்துறதுக்கு பண்ணது துரோகமா? அப்ப இந்த விஷயத்தையும் அப்படிதான். இப்பயும் தெளிவா சொல்லிட்டாரு. இந்த ஆட்சி தொடரணும். 5 வருஷம் 5 வருஷத்துக்கு எங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இவங்க இவர் நினைக்கிறாருன்னா ஏதாவது நடந்துராதா? நமக்கு ஏதாவது 4 பேர் இருக்கிறோம். ஒரு உள்ள போயிடலாம் அப்படிங்கிறது அவங்க எல்லா கட்சிகளுக்குமே இன்னைக்கு வந்து பல சில கட்சிகள்லாம் திமுக சார்பில் வெற்றி பெற்ற கட்சிகள்லாம் கூட ஏன்டா நம்ம திமுக சார்பில் வெற்றி பெற்றோங்கிற மாதிரி அவங்க புலப்புறதெல்லாம் பாக்குறோம். ஆமா. அப்ப எல்லாருக்குமே இங்க ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறப்ப அதை நோக்கி போவாங்களோ இயற்கையாவே. ஒரு நம்மளுடைய ரெப்ரஸன்டேட்டிவா 2 பேர் அமைச்சர் தான் நமக்கு நல்லதானப்பா. அப்படின்னா 2 பேர் வச்சிருக்கிற ஒருத்தர் அமைச்சர் இருக்காரு. நம்ம 4 பேர் வச்சிருக்கிறோம். நம்ம 2 அமைச்சர் இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு ஒரு ஆசை தான். பாமக, விசிக ஒருவேளை அப்படி போச்சுன்னா, அது சரி வருமா? இல்ல விசிகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஒரு இதுல இருக்காங்க. பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம். ஆமா. பாமக கூட்டணியோடும் இருக்க மாட்டோம். ம். இவன் பாமக என்ன நினைப்பாங்கன்னா, ஒருவேளை இவங்க வெளியில போனாங்கன்னா நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நட்பு ரீதியாவே கொண்டு போவோம். அதே நேரத்துல அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட்டான பொலிட்டிஷியன் தான். ஆமா. அது சில விஷயங்களை வந்து இன்னைக்கு நிறைய பேசுறாரு. இன்னைக்கு மேயர் பதவிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு பல நாட்டுல மேயர் தான் வந்து பிரசிடென்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அப்புறம் இந்த மாதிரி சோசியல் அவேர்னஸ் விஷயம், குளோபல் வார்மிங்கான விஷயம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. ஆனா வந்து அவரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் கூட. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ சமூகங்கள் உண்மையான இடஒதுக்கீடு போய் சேராம இருக்காங்க. கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய சமூகங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த இடஒதுக்கீடுங்கிறது எல்லாருக்குமான இருக்கணும். உண்மையிலேயே நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போகணுங்கிறது அது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இம்பார்ட்டன்டான விஷயம். அதை முதல்ல ஆரம்பிச்சதே தமிழ்நாட்டில் வந்து பாமக தான். அது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அரசு பள்ளி மாணவர்களுக்கான அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு 7.5ங்கிறத 10ஆக போறாங்க. அதுவும் நம்ம இந்த இதுலயே சொல்றது மாதிரி சொல்றாங்க. இந்த எஜுகேஷன் இயர்லயும் அதை கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்றதாக சொல்றாங்க. அது உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம். இந்த ஆட்சி வந்தப்ப நான் ஒரு பதிவு போட்டேன். 2 விஷயத்தை உடனே பண்ணாங்கன்னா வந்து ஒரு 6 மாசத்துக்கு அந்த ஆட்சிக்கான எல்லா கட்டப்பரும் மறைஞ்சிரும். ஒன்னு வந்து எஜுகேஷன் லோனை அதிகப்படுத்தணும். 2வது வந்து 7.5 10 ஆக்குங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. இதை 3யுமே வந்து உடனே பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆட்சிக்கு ஒரு 6 மாசத்துக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு ஒரு இது போட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு நடந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. உண்மையிலே எல்லாமே ஆக்கப்பூர்வமான விஷயம். 10%னா கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேல நமக்கு சீட்ஸ் வரும். அதே மாதிரி 7.5 லட்ச ரூபா வந்து கடன் அப்படிங்கிறது ஒரு வெளிநாட்டுல படிக்கிற பிள்ளைங்களுக்கு அது ஒரு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். அவர் 10%. 2வது ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது உண்மையிலே எத்தனையோ சமூகங்கள் இன்னைக்கு கல்வி வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிற சமூகங்கள் எந்த விதமான சலுகைகளுமே இல்லாம இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்கும் போய் சேரணும்ல. கண்டிப்பா. அப்ப அது நடத்தணுங்கிறதுல ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. அதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, ஒரு மாநில அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. தெலுங்கானாவில் பண்ணாங்க, பீகார்ல பண்ணாங்க. கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இப்போ ஆல் இந்தியா லெவல்ல அதை கொண்டு வரணும். ஆனா நம்ம வந்து சென்சஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்கன்றதை எடுத்து வச்சுக்கலாம். அந்த இதை வச்சுக்கலாம். ஆனா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நமக்கு அப்ரூவ் பண்ணணும். அதுதான் டைரக்ஷன் கொடுக்கணும். ஆனா அது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம் தான். இந்த ஒரு சிக்கல் இதுல இருந்துட்டே தான் இருக்கு. நார்த் இந்தியால வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு சோனம் வங்சங் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேல உண்ணாவிரதம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அவர் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். நீட் அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய பிள்ளைகளுடைய மருத்துவ கண்மை சிதைச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பெரிய ஸ்கேம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் நடந்திருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களே சொல்லுங்க. போன முறை நான் எழுதினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு மேலே வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி 320 310 தான் வாங்கியிருக்கிறேன். யாருடைய தப்பு? சில பேர் சொல்றாங்க அந்த 2வது வச்சதுலயுமே வந்து 100 கொஸ்டின் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இல்ல அது வந்து ரொம்ப இதாக தான் இருக்கு, கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. அப்படி இருக்கப்ப இது வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாதிரியும் தென்னிந்தியாவில் இருக்க மாதிரியும் நிறைய பாகுபாடு இருக்கு. பிரைவேட் கோச்சிங் சென்டர்ல பல 1000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு இதில் டேர்ன் ஓவர் ஆகுது. பல 1000 கோடி. யூபியில் பீகார்லாம் அந்த வீடியோஸ் பார்க்குறோம். அப்படியே சின்ன பெட்டி கடை மாதிரி இருக்கு நீட் கோச்சிங் சென்டர்ஸ்.
சந்துக்குள்ள அப்படியே வரிசையா வச்சிருக்காங்க. நிறைய படத்துல கூட படத்துல பார்த்துருக்கோம். பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இது ஒரு பெரிய ஸ்கேம். நீ 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச என்னுடைய மார்க்குக்கு இல்லாத இது 6 மாசத்துல படிக்கிறது எதுக்கு வரும்? சில பிள்ளைங்க 10வது 11வது கிளாஸுக்கே போறதில்ல. நேரா கோச்சிங் சென்டருக்கு போயிருதுங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டு +1 அட்மிஷன் போட்டு நேரா அங்க போயிடுறாங்க. எனக்கு தான் +1 +2 மார்க்கே தேவையில்லையே. நீட் தான் வேணும். நீட் தான் வேணும். அப்ப நீங்க 10வதோட படிப்பே க்ளோஸ் பண்ணிருங்கன்றேன். எல்லாரும் கோச்சிங் சென்டர் போட்டோம். இது ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கான ஒரு பெரிய சாபக்கட்டு நீட். அதை விளக்கணுங்கிறது தான். தமிழ்நாட்டுல எத்தனையோ பிள்ளைகள் போய்கிட்டு இருக்கு பார்க்குறோம். ஆந்திரால அன்னைக்கு பார்க்குறேன் ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு பொண்ணு போய் இந்த கேட்ல முட்டுறத பார்க்குறோம். அவங்க அப்பாலாம் கீழ விழுந்து உருள்றத அழுது பார்க்குறோம். பெரிய கொடுமையான விஷயமா இருக்கு. இதை ஏன் நீங்க மாத்தணும்? சரி அப்படித்தான் நீங்க என்ன எதுக்கு கொண்டு வந்தீங்க நீட்டு? தகுதியான மருத்துவர்கள் தேர்ந்தெடுக்க போறோம் நீங்க. என்ன தகுதியான மருத்துவர்? காசு இருந்தா டாக்டர். நீட்ல ஒரு பொண்ணோ பையனோ 200 மார்க் வாங்கினா போதும். அவன் கையில 1 கோடி ரூபா தான் டாக்டர். 420 மார்க் வாங்கியிருக்கான் ஒருத்தன். ஆனா அவன்கிட்ட காசு இல்லைன்னா டாக்டர் ஆக முடியாது. இது தகுதியான தேர்வா அது? இதைத்தான் வேணாங்கிறோம். இதை வந்து இப்ப வட இந்தியாவிலிருந்து ஒரு குரல். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். நம்ம தான் முதல்ல ஆரம்பிச்சோம். நீட்டுக்கான எதிர்ப்பை தமிழ்நாடு தான் முதல்ல கையில் எடுத்தது. இன்னைக்கு அது வந்து அப்படி அப்படி போய் இன்னைக்கு வட இந்தியாவுல தலைநகர்ல ஒரு 19 நாளா ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. உலக அளவுல அது பெரிய ஈர்ப்பா இருக்கு. ஆமா. உலக அளவுல இதை பார்க்குறோம். அது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற ரிசைன் மாதிரி. பண்ணுன்றாங்க. ம். ஏன்னா உலக அளவுல ஒரு எக்ஸாமுக்காக ஒரு இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் நடக்குது. அதுவும் படிக்கிறோன்னு சொல்றாங்க ஒரு புள்ள. அது ஒரு எக்ஸாம் வைக்கிறான். அது நிறைய குளறுபடி இருக்கு. அதை நீக்கணும்னு ஒரு பெரிய அளவுல ப்ரொடெஸ்ட் நடக்குதுன்னா உலக அளவுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஒரு உரிமைகளுக்காக போராடுறது இருக்கு. தான் படிக்கிற படிப்பை நான் வந்து படிக்கணுங்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம். ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக இது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம். அப்படிங்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய ஏற்கனவே இவங்களும் பண்ணாங்க. இந்த கரப்பான் பூச்சி பார்ட்டி ஆமா. சிஜேபி அவங்களும் பண்ணாங்க. அதுவும் பெரிய ப்ரொடெஸ்ட் இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவங்க ஒரு விஷயத்தை கூட அசந்து கொடுக்கவே இல்லை. அவங்க வேலை நீங்க வாட்டுக்கு பண்ணிட்டு போங்கடான்னு அவங்க வாட்டுக்கு வேலையை பார்த்து தான் இருக்காங்க. இதுதான் வந்து சர்வாதிகாரம்ங்கிறது. இது மக்கள் எத்தனை பேர் அன்னைக்கு 19 நாளா அன்னைக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த ஜனதா பார்ட்டி அதை பத்தி யாருமே ஆனா யாருமே பேச யோசிக்கவே இல்லையா அவங்க? இதை குறைந்தபட்சம் அவர்கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? ஏங்க 19 நாளா நீங்க வந்து ஒரு பெரிய எஜுகேஷனிஸ்ட் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் பண்றீங்க? மீடியா சேனல்ஸுமே வந்து நிறைய விஷயங்களை கவர் பண்றோம். ஆனா இத வந்து பெருசா கவர் பண்ணல ஆமா, அவங்க லைசென்ஸ் பிடிக்கும் என்ன பண்ணுவீங்க? சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் அவர் அப்படி ஒரு ஆள் இருக்கிறதாவே தெரியும். நமக்கு தெரியுது. மெயின் ஸ்ட்ரீமா இருந்தா அவர் யாரோ ஒருத்தர் ரோட்ல உட்காந்துருக்காரு. அவர் கூட மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு இருப்பான். ஆமாங்க, அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவருங்க. அவர் ரோட்ல உட்காந்துருக்காரு கதையை முடிச்சிருப்பானுங்க. சோசியல் மீடியா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து அப்படி ஒருத்தரோட பத்தின எல்லா டீட்டெயில் எடுத்து போட்டுட்டு இருக்கான். அப்ப இது வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கான ஒரு மருத்துவ கல்லூரி மட்டும் கிடையாது, கல்வி மட்டும் கிடையாது. எல்லாத்துலயுமே ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இன்னைக்கு. ஜனநாயகன் படம் வந்து அடுத்து 23ஆம் தேதி ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சார். இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே நிறைய பேருக்கு தெரியும் பிளாக் டிக்கெட் வாங்கி பார்த்துருப்பாங்க. ஒரு டிக்கெட் 2000 அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இப்போ அதுக்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா அவரே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நிலைமை கூட உருவாகும் இல்லையா? இப்போ அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? நடந்தா என்ன மாதிரி நடக்கும்? அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்த முதல் வார்த்தை என்னன்னா டிக்கெட் ரேட்டு அதிகமாக வைக்கக்கூடாது. இந்த பாப்கார்ன் வாங்கிட்டு தான் டிக்கெட் வாங்கணும், பாப்கார்னுக்கு சேர்த்து ஒரு 300 ரூபா பில் போடுறங்கிற வேலையெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் விற்கிறாருன்னா உங்களுக்கு படம் கிடையாது அப்படின்னு சில தியேட்டர் ஓனர்ஸ்க்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க. சில டிஸ்ட்ரிபியூட்டருக்கு படத்தை கொடுக்காம விட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ ஆன்லைனில் என்ன ரேட் இருக்கோ அதான் டிக்கெட் ரேட். ஏன்னா இதில் எந்த விதமான ஒரு இது வந்துடக்கூடாது. இப்போ இங்கே நடந்ததுன்னா அங்கே கவர்மெண்ட் வந்து நிற்கும். நாளைக்கு காலையில் உட்காந்து பேட்டியை கொடுத்துருவானுங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு. மற்றபடி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தியேட்டரில் அவருடைய கடைசி படம், தியேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னால அவங்களும் பெரிய வந்து படம் அங்கங்கே லீக் ஆயிருந்தா கூட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்கணுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான் இருக்காங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் அவங்களோட ஆதிக்கம் வந்து கடந்த ஆட்சியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததாகவும் எந்த படம் எடுத்தாலும் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம தெரியும், எல்லாரும் பார்த்தோம். ஆனால் இப்பயும் வந்து அவங்களோட ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கூட குறையில அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ட்விட்டரில் பேசுறதை பார்க்குறோம். முக்கியமாக வந்து சினிமாஸ் அவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து கட்டா குஸ்தி படம் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணதாகவும் அதை எடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் அன்பே டயானா அதை வந்து போட்டிங்க அப்படின்னா ஜெயிலர் படத்தை நாங்கள் திருப்பி ஜெயிலர் 2 தரமாட்டோம் அப்படின்னு ரெட் ஜெயின் தரப்புல இருந்து பேசப்படுறதா சில தகவல்லாம் வருது சார். இல்லை, ரெட் ஜெயின்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய பிடி தளர்ந்துருச்சு தான் பார்க்கணும். நீங்கள் அங்கங்கே தனித்தனி சிண்டிகேட்டாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க, மதுரை ராமநாடு, அந்தந்த பகுதியில் தனிப்பட்ட முறையிலே அந்த ஒரு சிண்டிகேட்டாக வச்சுருக்காங்க. அவங்க தான் பண்ணுறாங்க. பெருசாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணலை. அவங்க பெருசாக அதில் வந்து உள்ளே வரல. அந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை இந்த படம் வந்து முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம். 2 வாரம் 3 வாரம் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். அந்த 2 வார அக்ரிமெண்ட்
முன்னாடியே படத்தை தூக்குறதுனால இந்த மாதிரி அடுத்த படம் தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கலாம். இஷ்யூ வந்திருக்கலாம். ஆனா பெருசா அவங்க இப்ப தலையீடு குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறதான் பாக்குது. நீங்க தேவையான தகவல் கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.